நான் இப்ப சென்னையில பக்கத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா பெஸ்ட் ஸ்கூல்லயும் என் பிள்ளைகளை நான் பார்த்தேன். ஒரு நாள் திடீர்னு நான் ஆக்சுவலா என்னுடைய பழைய ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து ட்ரைசென்ட் செலிப்ரேஷன் போயிருக்கும் போது நான் அது ரொம்ப பெரிய ப்ரைடா ஃபீல் பண்ணேன். அந்த இதுல கவர்னர் வந்திருந்தாங்க. அப்போ என்கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஏன் நம்ம இதை ஒரு சின்ன ஸ்கூலா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஒரு ப்ரீ ஸ்கூல், ஆலிவ் ட்ரீ இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயரே அது ஒரு பயங்கரமான சக்சஸ். ஸ்கூல் வாஸ் டிசைன் பை a parent. ஏன்னா நான் இன்னைக்கும் என்னோட சின்ன பையன் +1 படிச்சிட்டு இருக்கான். அப்போ எனக்கு நான் என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்ன எனக்கு கிடைக்கலங்கிறது தெரியும். அப்போ மற்ற பேரண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியும். அப்போ அதை பண்ணும்போது அது பெரிய சக்சஸ் ஆகும்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மேல நாங்க வேற ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கொண்டு போக மாட்டோம், நீங்களே +2 வரைக்கும் எங்க பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த பெரிய ப்ராஜெக்ட்ல வர்றது வந்து பேரண்ட்ஸ் உடைய கட்டாயத்தினால நாங்க வந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்குள்ள யாராவது வந்து ஸ்டெப் இன் பண்ணாங்க அப்படின்னா வரும்போதே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கூல்ல என் பிள்ளையை சேர்க்கணும் அப்படின்னு. ஒரு குழந்தை வந்துட்டு திரும்பி அது பிள்ளை நான் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளையும் சொல்ற அளவுக்கு இந்த ஸ்கூலுடைய அட்மாஸ்பியரும் இருக்கும், இந்த டீச்சிங் மெத்தடும் இருக்கும், எல்லாமே அந்த அளவுக்கு. ஏன்னா இது ஒரு ட்ரீம். நமக்கு சின்ன வயசுல எதெல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணமா எப்படி? என்னுடைய காலகட்டங்களே வேற. பெரிய பெரிய ஸ்கூல், நான் இதுதான் பெஸ்ட் ஸ்கூல் நினைச்ச ஸ்கூல் எல்லாம் டொனேஷனை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து படிக்க போது அது கிடைக்கல அப்படிங்கும் போது சரி அதை நம்ம ஏன் ஓனா ட்ரை பண்ணி பார்க்க முடியாத போது அது இமிடியேட்டா சக்சஸ் ஆகுது அப்படிங்கும் போது அது எனக்குள்ள நான் பட்ட அடிகள் வலிகள் அந்த இது. மற்றபடி எனக்குள்ள அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு தகதகதகன்னு வேகமா அதை பத்தி எரியுது. அதான் நான் நினைக்கிறேன். பிரம்மாண்டமா இருக்கு. ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது எல்லாமே நம்ம பாக்குறோம். மிடில் கிளாஸும் வந்து அஃபோர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களையும் நாங்க உட்புகுத்தி கொண்டு வரோம். எல்லாருக்குமானதுதான் கல்வி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நோக்கம் அப்படின்றது அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அதாவது கல்விக்கு வந்து விலை இல்லை. அது நிறைய பேர் இப்ப தப்பா நினைச்சிட்டாங்க. அதிகமா ஃபீஸ் கட்டினா ரொம்ப குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கம்மியா கட்டுற ஸ்கூல் வந்து குவாலிட்டி இல்லை. அதுக்குள்ள இருக்கிற நபர்களை பொறுத்து தான் அந்த கல்வியின் தரம் இருக்கு. அது அந்த நபர்களுடைய இருதயத்தை பொறுத்து தான் கல்வி டெலிவரி ஆக போகுது. அந்த நபர்களுடைய குவாலிட்டி தான் உங்களுக்கு கல்வியுடைய தரத்தை கொடுக்க போகுது. பேரண்ட்ஸ் வந்து தாய் தகப்பன் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு நான் பெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வேணாலும் கட்டணும்னு சொல்லி பாவம் ராத்திரி பகலமா கடந்து ஓடி 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 சம்பாதிச்சு ஃபீஸை மட்டும் கட்டிட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டாம அந்த பிள்ளைகளோட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்றாங்க. நான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய கார்பரேட் உடைய வானங்கள் அறிமுகப்படுத்தும் போது, நான் பேர் சொல்ல விரும்பல, அறிமுகப்படுத்தும் போது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது டிவியில பார்ப்போம், கோதுமையின் நற்குணம் நிறைந்த போஷாக்கு பானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 ரூபா 3 ரூபா கிலோக்கு கோதுமை கிடைக்கும் போது எதுக்கே 100 ரூபா கொடுத்துவோம் 1/2 லிட்டர் 1/2 கிலோ பாட்டில நான் வாங்கணும்னு சொல்லி திங்க் பண்றதுக்கு அன்னைக்கு தெரியல. அதே போலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன லீஸ்ட் அஃபோர்டபிலிட்டியோட ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் எங்கேயும் கிடைக்க முடியும். நான் இப்ப சென்னையில பக்கத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா பெஸ்ட் ஸ்கூல்லயும் என் பிள்ளைகளை நான் பார்த்தேன். ஒரு நாள் திடீர்னு நான் ஆக்சுவலா என்னுடைய பழைய ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து ட்ரைசென்ட் செலிப்ரேஷன் போயிருக்கும் போது நான் அது ரொம்ப பெரிய ப்ரைடா ஃபீல் பண்ணேன். அந்த இதுல கவர்னர் வந்திருந்தாங்க. அப்போ என்கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஏன் நம்ம இதை ஒரு சின்ன ஸ்கூலா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஒரு ப்ரீ ஸ்கூல், ஆலிவ் ட்ரீ இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயரே அது ஒரு பயங்கரமான சக்சஸ். ஸ்கூல் வாஸ் டிசைன் பை a parent. ஏன்னா நான் இன்னைக்கும் என்னோட சின்ன பையன் +1 படிச்சிட்டு இருக்கான். அப்போ எனக்கு நான் என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்ன எனக்கு கிடைக்கலங்கிறது தெரியும். அப்போ மற்ற பேரண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியும். அப்போ அதை பண்ணும்போது அது பெரிய சக்சஸ் ஆகும்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மேல நாங்க வேற ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கொண்டு போக மாட்டோம், நீங்களே +2 வரைக்கும் எங்க பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த பெரிய ப்ராஜெக்ட்ல வர்றது வந்து பேரண்ட்ஸ் உடைய கட்டாயத்தினால நாங்க வந்தோம்.